இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் டேய் என்ன விட்டு, ஐயோ நெருப்பு, என்ன விட்டு, என்ன ஒண்ணு பண்ணிராத. ஏண்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீரவசனம் பேசுன, இப்ப கெஞ்சுற. உயிர் பயமா? ஒரு சின்ன பொண்ணு ஹோட்டலுக்கு வர வச்சு அவ வாழ்க்கையை கெடுக்க பாத்தியடா. நீ எல்லாம் உயிரோட இருந்து என்னடா பண்ண போற? எரிஞ்சு சாவடா. என்ன ஒண்ணு பண்ணிராத, என்ன விட்டு. டேய் என்ன ஒண்ணு பண்ணிராத, என்ன விட்டு, என்ன விட்டு. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன விட்டு தம்பி, என்ன விட்டுறா. நீ ஆம்பளையா இருந்தா என் கூட மோதி இருக்கணும். அதை விட்டு ஒரு சின்ன பொண்ணு கிட்ட போய் உன் வீரத்தை காட்டியிருக்க. நீ எல்லாம் மனுஷனடா. உன்னால அப்படியே உயிரோட வச்சு கொளுத்தி. வேடா வேடா, நான் செஞ்சது தப்புதான் தப்புதான். இனிமே இப்படி செய்ய மாட்டேன், என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிடுறா. டேய் அது ஏன் குடும்பம். இன்னொரு வாட்டி உன்னால அவங்களுக்கு எதனா ஆச்சு, உன்னை உயிரோட கொளுத்தி உரு தெரியாம ஆக்கிடுவேன். டேய் வேண்டாடா, என்ன விட்டுறா. அப்பா தப்புச்சே. மாமா என்ன மன்னிச்சிருங்க, உங்க பேச்சு மீறி போனது தப்புதான். அந்த பூர்ணா பொண்ணு ஆசை வார்த்தை காட்டினதுனால புத்தி கெட்டு போய் நான் ஏதோ பண்ணிட்டேன். நீங்க மட்டும் வராம இருந்திருந்தா என் வாழ்க்கையே நாசமா போயிருக்கும். நீங்க தான் வந்து என் வாழ்க்கையை காப்பாத்துனீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. பரவாயில்ல, அதை விடு. நீ ஏன் இன்னும் அதே விஷயத்த நினைச்சிட்டு இருக்க? நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னல, நீ அதை யோசிச்சுட்டே இருந்தா உனக்கு நிம்மதி இல்லாம போயிடும். நல்லா படி, உன் படிப்பை ஃபர்ஸ்ட் முடிச்சிரு. உன் ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நீ கண்டிப்பா பெரிய சிங்கரா வந்துருவ. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. சரிங்க மாமா. என்ன சித்தப்பா, இன்னும் அந்த டிரைவர் பையலே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாடா மாமனே, ஒரு சின்ன பையன் என்ன மரத்துல கட்டி வச்சு என் மேல மண்ணெண்ணைய ஊத்தி எரிக்க பார்த்துட்டான்டா. அத நினைச்சாலே எனக்கு அப்படியே அவமானமா இருக்கு. டேய் மவனே, அவனை சும்மா விடக்கூடாது. என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க, சிறப்பா பண்ணிடுவோம். டேய் என் மேல கை வச்சவனோட உசுரை எடுக்கணும்டா. சித்தப்பா நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமாடா, அவன் இனிமே உசுரோட இருக்க கூடாது. அவனை பாக்குறப்பெல்லாம் அவன்கிட்ட தோத்த ஞாபகம் தாண்டா எனக்கு வரும். அதனால அவன் உசுரோட இருக்க கூடாது. அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். பட்டி வாயா கார்த்தி. எதுக்கு பட்டி வர சொன்னீங்க? நாளைக்கு உன் அத்தை சாமுண்டீஸ்வரியோட அவ அம்மா சிவகாமியோட நினைவு நாள். ஆமாம் பட்டி, வீட்லயும் அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் அவ நினைவு நாள் அன்னைக்கு அவ போட்டோ வச்சு படையல் போட்டு வேண்டிக்குவேன். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுக்கம்மா. நாங்க எதுவும் வேணும்னு தப்பு பண்ணல. சந்தர்ப்ப சூழ்நிலை உன்னை சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சு. மனசெறிஞ்சு நாங்க எந்த துரோகமும் பண்ணலமான்னு நான் வேண்டிக்குவேன். அவளுக்கு போடுற படையில அப்படியே எடுத்துக்கிட்டு உன் அத்தைக்காரிக்கும் அவ தங்கச்சிக்கும் கொடுக்கணும்னு நினைப்பேன். ஆனா அது இத்தனை வருஷமா நடக்கலப்பா. இந்த வருஷம் நல்லபடியா கூடி வந்திருக்குப்பா. உன் மாமங்காரன் யாகசால பூஜையிலையும் கலந்துக்கிட்டான். நீயும் அந்த வீட்டுக்கு மருமகன் ஆயிட்ட. நாளைக்கு சிவகாமிக்கு நினைவு நாள். அதனால அவ போட்டோ கொண்டு வந்து கோவில்ல வச்சு படையல் போட்டு கும்பிட்டு அந்த சாப்பாட்டை உன் அத்தைக்காரிக்கும் அவ தங்கச்சிக்காரிக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதை எப்படி கொடுக்கணும்னு உன்னை கேட்கலான்னு தான்ப்பா உனக்கு ஃபோன் போட்டு வர சொன்னேன். சரிங்க பாட்டி, நாளைக்கு நீங்க வீட்டுக்கு வாங்க. என்னையா நான் அங்க வர்றதா? ஏன் பாட்டி பயப்படுறீங்க? நான் உங்களுக்காக பேசுறேன், நீங்க தைரியமா வாங்க. இல்லப்பா, நான் அன்னைக்கு கும்பசோறு கொண்டு வந்தப்பவே உங்க அத்தைக்காரி பெருசா காளி ஆட்டம் ஆடி அந்த சாப்பாட்டை எடுத்துட்டு போன்னு என்ன துரத்தி விட்டா. நான் இப்ப இந்த படையல் சாப்பாட்டை கொண்டு வந்தேன்னா என்ன பண்ணுவாளோன்னு பயமா இருக்குப்பா. இல்ல பாட்டி, நீங்க வாங்க.
சாப்பாடையும் எடுத்துட்டு வாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். சரியா, நாளைக்கு சிவகாமிக்கு திதி கொடுத்துட்டு அவளுக்கு போடுற படையில எடுத்துக்கிட்டு நான் நேரா நீ சொன்ன மாதிரியே வீட்டுக்கு வரேன். என்னவோ நீ இருக்கிற தைரியத்துல தாயே நான் இதை செய்யறேன். நாளைக்கு நீங்க வாங்க, பாத்துக்கலாம். சரியா. சரிங்க பாட்டி, நான் கிளம்புறேன். ஜாக்கிரதப்பா. என்கிட்ட ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டியை பார்க்க தான் வந்தியா? சித்தியும் மாயாவும் சொல்ற மாதிரி நீதான் பாட்டியோட உண்மையான பேரனா இல்ல கும்பாபிஷேகம் விஷயமா ஏதாவது பேச வந்தியா? இது எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே. ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சுன்னா மருந்து போட்டு அந்த காயத்தை ஆற வைக்கணும். அது முடியலையா, அது அப்படியே விட்டாலே காலப்போக்கில் அதுவே ஆறிடும். சும்மா அதே போட்டு திரும்ப திரும்ப நோண்டிட்டு இருக்க கூடாது. லைஃப்ல நடக்கிற விஷயங்களும் அதே மாதிரி தான். நம்ம வாழ்க்கையில ஒரு கெட்ட விஷயம் நடந்துச்சுன்னா அதை மறக்க முயற்சி பண்ணணும். சும்மா அதே யோசிச்சு பேசிட்டு இருக்க கூடாது. அது நம்மள மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லாரையும் தான் அது பாதிக்கும். ஏய், நீ இப்ப யார பத்தி சொல்ற? பொதுவா தான் சொன்னேன். இல்லையே, நீ பொதுவா சொன்ன மாதிரி தெரியலையே. என்ன பார்த்து சொன்ன மாதிரி தெரியுது. மாப்ள, சந்திரா சொல்றது சரிதானே மாப்ள? நாங்க இன்னைக்கு எங்க அம்மாவை இழந்து கஷ்டப்படுறதுக்கு காரணம் அந்த கிழவனும் கிழவியும் தானே. அத்த, உங்களோட இழப்பு பெருசுதான். ஆனா அதையே நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறதுனால எதுவும் மாற போறதில்ல. உங்களுக்கும் அது நல்லதில்ல. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரே சைட்ல இருந்து பார்க்க கூடாது. என்ன ஒரே சைடா? எங்க அம்மா எங்களுக்கு ஊட்டி விட்ட மாதிரி என்னோட பிள்ளைங்களுக்கு ஊட்டி விடுற பாக்கியத்தை எங்க அம்மாவும் இழந்துட்டாங்க. என்னோட பிள்ளைங்களுக்கும் அந்த கொடுப்பனை இல்லாம போயிடுச்சு. அந்த கோவம் தான் எனக்கு. அதை தவிர வேற என்ன இன்னொரு சைடுல யோசிக்கணும்? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அத்த. நீங்க உங்க அம்மாவை எழுந்து நிக்கிறதுக்கு அவங்க காரணம்னா, மாமா அவரோட அப்பா அம்மாவை எழுந்து நிக்கிறதுக்கு நீங்க தானே காரணம். உங்க அம்மா அவங்க பேத்திங்களுக்கு ஊட்டி வர்ற பாக்கியம் இல்லாம போயிடுச்சேன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. அது நியாயம்தான். ஆனா இப்போ உயிரோட இருக்கிற இன்னொரு பாட்டி மனசுல இந்த பேத்திங்களுக்கு நம்ம ஊட்டி விட முடியலையேன்னு அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்களா? மாப்ள, அவங்கள தெரியாம ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க. ஆனா நீங்க தெரிஞ்சேதானே அந்த தப்பை செஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க தப்பை மன்னிக்காம இன்னொரு தப்பை செஞ்சிட்டு இருக்கீங்க. இது எந்த விதத்துல தான் நியாயம்?